Usha, pick up, Usha. Pick up. Pick up, Usha. Usha, come on, please. Usha, come on, pick up. My God. ஹலோ ஓ நீங்க உஷா மேடம் கிட்ட பேசணுமா ஹா இதோ ஒன் செகண்ட் உஷா ஃபோன் ஃபார் யூ பேசு என்ன உஷா என் மேல கோவமா என்னாச்சு உன் ஃப்ரெண்ட் அபி என் மேல ஏதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களா ஆதி ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் லீவ் மீ அலோன் டோன்ட் பி அலோன் உஷா தனியா இருந்தா மூட் இப்படி தான் இருக்கும் வா we'll just go for a nice drive இல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொன்னேன்ல நீங்க கிளம்புங்க லுக் உஷா அதான் அபி இப்போ வெளிய வந்துட்டாலே அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அபியை பத்தி நீங்க பேசாதீங்க ஆதி அது என்னோட பர்சனல் விஷயம் நானே பாத்துக்கிறேன் ஏன் உஷா இப்படி பிரிச்சு பேசுற ஏன் பிரச்சனை உன் பிரச்சனை ஏதாவது தனியா இருக்கா ஆதி ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி டயலாக் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க நல்லா இல்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ இப்படி இருக்கிறது பார்த்துட்டு என்னால உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியாது உஷா ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ உஷா நோ யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் எனக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்காதே எங்க போகணும் உஷா இன்னைக்கு அம்மா அப்பா இங்க வராங்க நான் அவங்கள போய் ரிசீவ் பண்ணணும் ஹே யூ நெவர் டோல்ட் மீ ஓ எனிவேஸ் we'll go pick them up அப்படியே ஒரு டிரைவும் ஆயிடும் நோ நான் உங்களை பார்த்து கொஞ்சம் தனியா பேச வேண்டிய வேலை இருக்கு நீங்க கிளம்புங்க ஆதி ப்ளீஸ் நிஜமாவா சொல்ற நிஜமாதான் I'm going சார் என்னப்பா பேரு? மாரிமுத்துங்க. மாரிமுத்து.
என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சிகரெட் பாக்கெட் நமக்கு தேவைப்படும். பழம். இந்தா அங்க போய் உட்காரு. பேர் என்ன? அந்தோணி. அந்தோணியா? நீ என்ன கொண்டு வந்திருக்க? சிகரெட்டு. இதுலயும் சிகரெட்டு தானா? பழம். சரி அங்க போய் உட்காரு. ரொம்ப வருத்தமா இருக்கு தொல்காப்பியன். என்னங்க பண்றது? இதெல்லாம் நம்மளை மீறி நடந்து போன விஷயங்கள். எப்படியோ நீங்களாவது வெளியில வந்தீங்களே, அதுக்காக நம்ம சந்தோஷம் பண்ணோம். இது நீங்களா பார்த்து தேடிக்கிட்டது. நம்மள மீறி ஒண்ணும் நடக்கல. யார்கிட்டயும் மனசை விட்டு பேசாம உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாமே மர்மமா இருக்கு. எமோஷனல் ஆகாதீங்க சாந்தி, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிங்க அமைதியா இருக்கிறது? நாங்க வேணா நீங்க இந்த கொலையை பண்ணலன்னு நம்பலாம். ஆனா நீங்க இதை பண்ணல நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சாட்சியும் இல்லையே. எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்கு. இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. எப்படிங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சாந்தி ப்ளீஸ் அழாதீங்க. இதோ பாருங்க சாந்தி, அழாதீங்க. அழாதீங்க சாந்தி. எப்படி அபி? அபி, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். எதுக்கும் பயப்படல. இவங்க தான். சாந்தி அழாதீங்க. நாம தான் இவருக்கு தைரியம் சொல்லணும், சப்போர்ட்டா இருக்கணும். நீங்க இப்படி அழுதீங்கன்னா எப்படி? வாங்க நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க. என்ன நீங்க எப்படி உட்காருங்க. நீங்க எங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அழாதீங்க சாந்தி. தொல்காப்பியன், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எதுக்கு இப்படி ஒரு சிக்கலை இழுத்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க அபி? வக்கீல் கிட்ட நீங்க நடந்த உண்மையை முழுசா சொல்லல. என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா சொன்னாதானே அவரால வாதாட முடியும். இப்ப விஷயம் சிக்கலாயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. சோ அங்க என்ன நடந்தது? போலீஸ் உங்களை செங்கல்பேட்டுக்கு பக்கத்துல எங்கேயோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க எதுக்கு போனீங்க சொல்லுங்க. அங்க என்ன வேலை உங்களுக்கு? சொல்லுங்க தொல்காப்பியன், என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கிட்டயாவது கொஞ்சம் ஓப்பனா இருங்க தொல்காப்பியன். சரி சொல்றேன். சொல்லுங்க. அபி, அன்னைக்கு உங்களை கும்பகோணத்துல விட்டுட்டு அன்னைக்கு ராத்திரியே ஊர் வந்து சேர்ந்தேன். அந்த நேரத்துல தான் அங்குச்சாமிகிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. என்னை உடனே கிளம்பி வர சொன்னான். நான் யார்கிட்டையும் சொல்லிக்கல, அவசர அவசரமா கிளம்பி போனேன். அவன்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததும் ரொம்ப சந்தோஷத்தோட அவனை தேடி போனேன்.
அங்குச்சாமி, அங்குச்சாமி, தொல்காப்பியா, அங்குச்சாமி. அங்குச்சாமி, உன்கிட்ட நிறைய பேசணும். ஆனா என்ன பேசுறதுனே தெரியல. அம்மா, என்னாச்சு உனக்கு? அங்குச்சாமி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இத்தனை நாள் ஏன் வரல? உனக்காக உன் மனைவி, குழந்தை எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? தொல்காப்பியா, பழசை பத்தி எல்லாம் பேச வேணாம். நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன். இப்ப நான் உன்னை வர சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. இத பார், என்ன காரணமா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசலாம். கிளம்பு. அங்க வரதுலதான் எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு தொல்காப்பியன். என்ன சிக்கல்? இப்ப என்னால எதையும் விரிவா சொல்ல முடியாது. சரி, அன்னைக்கு டெல்லியில இருந்து கிளம்புனால எங்க போன? சென்னைக்கு வந்து சேர்ந்தியா இல்லையா? கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். உன்னை பார்க்கலான்னு வர்றப்பதான் அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான். அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துருச்சு. அங்குச்சாமி, போலீஸை பார்த்தது அங்குச்சாமி ஓடினான். சரியா, அவன் ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன வச்சு அவனை பிடிச்சிருவாங்களோன்னு பயந்துதான் நானும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சேன். போலீஸை பார்த்ததான் அவன் பயந்து ஓடிட்டான். நான் ஒரு திசையில ஓடினேன். ஆனா போலீஸ் என்ன பிடிச்சிருச்சு. அங்குச்சாமியை போலீஸ் எதுக்கு தேடணும்? அங்குச்சாமி தேடி நான் டெல்லி போயிருந்தேன்ல, அப்பவே அவனுக்கு ஒரு தீவிரவாத கும்பலோட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுபட்டிருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு என்ன தேடி போலீஸ் வரும்போது அவன் பயந்து ஓடிட்டான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு அதுல தொடர்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அங்குசாமியோட சேர்ந்து தீவிரவாத கும்பலோட ஒரு ஆள் நினைச்சு என்னைக்கு சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அது உங்களையும் பெருசா பாதிக்கும். அதுக்கு இந்த கொலைப்பலியே பெட்டர். எனக்கு தண்டனை கிடைக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீங்க பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நான் தனியாள். எனக்கு எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் நானே தாங்கிக்குவேன். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை உள்ள விட்டுட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இல்ல அபி. இது பாருங்க தொல்காப்பியன், நான் நிறைய வேதனைகளை சந்திச்சிட்டேன். ஜெயில் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப நான் ஒரு பக்குவப்பட்ட ஆளாயிட்டேன். இனிமே எதுக்காகவும் நான் உட்கார்ந்து அழ போறதில்ல. யாரும் என்ன பலவீனப்படுத்த முடியாது. இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல அபி, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. இந்த கொலை பலியை நானே ஏத்துக்கிறேன். அன்னைக்கு கூட கோர்ட்ல நான் கொலை பண்ணலன்னு தான் சொன்னேன். ஆனா அடுத்த ட்ரையல்ல ஒத்துக்கிறேன். பைத்திய மாதிரி பேசாதீங்க தொல்காப்பியன். நீங்க என்ன எனக்காக தியாகம் பண்றீங்களா? எதிரிங்க குறி வைக்கிறது என்ன? அதுல உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பழியை ஒத்துக்கிட்டீங்கன்னா என்ன நிம்மதியா விட்டுருவாங்களா? வேற ஒரு பிரச்சனையில என்ன மாட்டி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்குங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதர்மத்தால என்ன அடிக்கிற எதிரிங்களை நான் தர்மத்தால திருப்பி அடிக்க போறேன். சாந்தி, வாங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். நீங்க தைரியமா இருங்க. பாய். வாங்க. அபி, என்ன? நான் பார்த்த பழைய அபி இல்லை, நீங்க மாறிட்டீங்க. வாழ்த்துக்கள்.